ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி கோதுமை ரவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைக்கு கோதுமை ரவை கொடுங்க. சாதா ஒயிட் ரவையை விட கோதுமை ரவையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கோதுமை ரவை கொடுங்க குழந்தைக்கு. நான் கோதுமை ரவைக்கு கோதுமை ரவை, நெய், கேரட் எடுத்திருக்கேன், தக்காளி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், பின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஒரு மூணு சொட்டு விட்டு ரவையை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய சத்து இருக்குது. ஒயிட் ரவை நீங்கள் கொடுக்காதீங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஒயிட் ரவை கொடுக்க வேண்டாம். எப்பயுமே நீங்கள் ஒயிட் கலர் ரவை கொடுக்கறத விட நீங்கள் கோதுமை ரவை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச வரை கோதுமை ரவை குழந்தைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ரவையை நெய்யில் வறுத்துட்டு தாளிக்கும் போது செக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவேன். நீங்களும் நெய்யில் வறுத்து கொடுங்க. அதே மாதிரி 8 monthsக்கு மேலே இருக்க குழந்தைக்கு தான் ரவை கொடுக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்க குழந்தைக்கு ரவை கொடுக்கக்கூடாது. பாலில் ஊற வச்சு கொடுக்குறோம்னா 1 year ஆனால் தான் பாலில் நமக்கு ரவை வறுத்து வேக வச்சுட்டு ரவை கிண்டி பாலில் ஊற வச்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கோதுமை ரவை நல்லா வறுத்து எடுத்தனால இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றினோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். கடுகு எப்பயுமே வெடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா போடணும். கடுகு வெடித்ததும் கருகாப்பிலைக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ தான் பச்சை மிளகா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதனால தான் நான் அடுத்தடுத்து டக்குன்னு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் போட்டுக்கலாம். ஏன்னா கேரட் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக துருவி வச்சுருக்கேன். ஆனாலும் கேரட்டும் கொஞ்சம் வேகணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டு அடுத்து கேரட் போட போகிறோம். கேரட் நல்லாவே வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இந்த ஆயிலில் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டும் நம்ம கேரட் வேக வச்சுக்கலாம். அது வரை இந்த கேரட் நல்லா வணங்கட்டும். வணங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் அயன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம், இதில் நிறைய கால்சியம் இருக்குது. அது கூட கேரட் நம்ம கொடுக்கும்போது கேரட்டில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் இதை எப்பயுமே கொடுங்க. காலையிலத்துக்கு நான் தனியாக்கு இது தான் கொடுத்தேன். நீங்களும் காலையில் கொடுங்க. அதே மாதிரி நான் தினமும் ஒரு ஃபுட் வீடியோ போட்டுட்ருக்கேன், குழந்தைங்களுக்கான வீடியோ. நான் ஃபுட் மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னும் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபுட்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு இதை கொடுக்கறதுனால இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் முடியும். நான் ஃபஸ்ட்டு கேரட் போட்டு 10 minutes கிட்ட நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கேரட் வெந்ததுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஊற்றின தண்ணி அந்த கேரட்டுக்காக, ரெண்டாவது ஊற்றுனது தான் ரவைக்காக. அது நல்லா கொதித்த பிறகு ரவை போட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஓரளவு கொலன்னு இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தக்காளி, கேரட்டு, வெங்காயம் அதெல்லாம் இந்த ரவையில் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம மட்டும் டேஸ்ட்டாக சாப்பிடாம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் தேங்காய் பாலில் ரவை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் அந்த மாதிரி தான் ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். என் குழந்தை எதுவுமே வேஸ்ட் பண்ணாது. என் குழந்தைன்னு இல்லை, நான் யார் குழந்தைக்காவது கொடுத்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது அவங்க குழந்தைங்களுமே சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைக்கு. காலையில் எழுந்திரிச்சு குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நானும் ஒயிட் ரவை கொடுப்பேன். எப்பயாவது முடியாத கண்டிஷனுக்கு ரொம்ப பசின்னு அழுதா கொடுப்பேன். ஆனால் 100% ஒயிட் ரவை கொடுக்கலாமான்னு கேட்டால் 100% கொடுக்க வேண்டாம். கோதுமை ரவையே கொடுங்க. நம்ம குழந்தைக்கு எதில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதுதான் நம்ம கொடுக்கணும். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப்